ஞான குருசாமி அவருடைய மற்றும் மயில்தாய் அவர்களுடைய தவப்புதல்வி தமிழ் கொடி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக உதவி பொறியாளராக வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல சானிடரி டிபார்ட்மெண்ட்ல வந்து பதவி எடுத்து ஒரு அழகான ஒரு பதவியில இருக்காங்க. அவருடைய பணி சிறக்க மென்மேலும் வாழ்த்துக்கள். நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மூணு தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம இந்த ஃபீல்டில் வந்து இறங்கணும் அவசியம். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. நம்ம இன்னைக்கு 2 மணி நேரம் படிக்கிறோம்னா டெய்லி 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது. நெக்ஸ்ட் திங் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னன்னா மொபைல் தான். சும்மா ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டே இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, 10 நிமிஷம் யூடியூப் பார்ப்போம் நினைப்போம், 1 மணி நேரம் ஃபோனே வச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ தூங்கணும்னு நினச்சிங்கன்னா மதியம் தூக்கம் வருது, அதனால மதியம் தூங்குற ஆள் தான். 2 மணி நேரம் தூங்கினாதான் அடுத்த என்னால் படிக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்காமல் படிப்பாங்க. ஐயோ அந்த மாதிரி படிச்சா நம்மளும் எக்ஸ்ட்ரா படிப்போம், அப்படி எனக்கு செட்டே ஆகாது. ஸோ ஆனால் அந்த 2 மணி நேரம் தூங்குறீங்களா அவ்வளோதான், 2 மணி நேரம் தான். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல்ன்றது. ஸோ நம்ம கையில் அந்த கண்ட்ரோல். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ், கண்ட்ரோல், கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வந்து முன்னேற முடியும். ஆனால் இந்த இடத்துல நிற்கிறேன்னா கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். என்னோட அப்பா, அம்மா, கணவர், என்னோட பாப்பா, தங்கச்சி எல்லாருக்குமே தேங்க் பண்ணி ஆகணும். இங்கே கலைஞர் லைப்ரரி தான் நான் வந்து படித்தேன். மதுரைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊட்டியில் ஒர்க் பண்றாங்க. ஸோ படிக்கிறோம்னா ஹஸ்பண்ட்மே ஃபுல் சப்போர்ட்டிவ். அந்த மாதிரி நான் இங்கே மதுரையில் வந்து படித்தேன்னா காலையில் 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன் லைப்ரரியில் படிக்கிறதுக்கு. காலையில் டிஃபன் செஞ்சு மதியம் செஞ்சு கொடுத்து அண்ட் பாப்பாவையும் பார்த்துட்டு நீ போய் படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபுல் சப்போர்ட். 4 மந்த்ஸாக நான் இங்கே தான் படித்தேன். போன ஜூலையில் வந்து ஆகாஷ் சார் தான் வந்திருந்தாங்க. நான் அங்கே உட்காந்து சார் நல்லா மோட்டிவேட்டாக பேசியிருந்தாங்க. யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் சாரோட வீடியோஸ்லாம். பட் நேரில் பார்க்க சான்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன ஜூலை மந்த் இங்கே வந்து ஆஸ்பிரண்டாக இருந்தேன். ஸோ இப்போ இந்த மேடையில் இங்கே நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஆகாஷ் சார் வந்தப்போ சொன்னாங்க, நீங்கள் வந்து யாராச்சும் இங்கே வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வாங்கிடுவீங்க. அன்னைக்கு நான் பேசலை, ரொம்ப ஃபீல் பண்ண, ஐயோ நம்ம போயிருக்கலாமோ. ஸோ அன்னைக்கு இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. அண்ட் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். நம்மளால ஒரு 10 பேர் வேணாம், ஒரே ஒரு ஆள் வந்து நீங்கள் மோட்டிவேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணேன். போஸ்டிங் வாங்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டேனோ நான் அசோக் சார் நான் வந்து சொல்லியே ஆகணும். நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் டாப்ல போட்டேன். நம்ம எப்போ வந்து என்ன டவுட் கேட்டாலும் கிளாஸ்ல இருந்தா கூட நான் கிளாஸ்ல இருந்தேம்மா என்ன டவுட்னு சொல்லுங்க அப்படின்னு எந்த டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சிவில் இன்ஜினியர் ஆஸ்பிரன்ஸ் ஒரு தயக்கத்தோட டவுட் கேட்டாலும் எப்பவுமே நம்ம வந்து சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் இன்டர்வியூக்கு எனக்கு சார் தான் கைட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.